வணக்கம் நண்பர்களே, அருப்புக்கோட்டையிலிருந்து உங்கள் வேந்த நாட்டு உரிமையாளர். இந்த இடத்துக்கு என்ன பதிவுக்கு வந்திருக்கேன்? விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை புதிய பேருந்து நிலையம் மகாராணி தேட்டர் வழியாக ரயில்வே ஸ்டேஷன் வர்ற ரோடு மோசமாக இருந்துச்சு. ரோடு போட்டு கொடுக்க சொல்லி கேட்டிருந்தோம். ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த ரோடு யார் போட்டு கொடுத்துருக்கா அப்படின்னு கமாண்டில் ஒரு அண்ணாச்சி சொல்லியிருக்காரு. முன்னாள் இராணுவத்தினர் தான் இந்த ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க, ரயில்வே சம்மந்தப்பட்டவங்க போடலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது உண்மையாக கூட இருக்கலான்னு எனக்கு தோணுது. மக்கள்லாம் அப்படி தான் சொல்கிறாங்க. ஏன்னா இந்த தொகுதியில் மாணிக் தாகூர் அப்படிங்கிற ஒரு அண்ணாச்சி தான் ஜெயிச்சிருக்காங்க எம்பியா அப்படின்னு சொன்னாங்க. அவர் ஜெயிக்கலை, அவர் தோற்கடிக்கப்பட்டார். அந்த கோவத்தில் தான் நம்ம அருப்புக்கோட்டை பகுதியில் எதுவுமே செய்யாமல் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி மக்கள் சொல்கிறாங்க. ஜெயித்தது விஜயகாந்த் பையன்தான் அப்படிங்கிறாங்க. அதுதான் உண்மையாக இருக்கும் போல். ஏன்னா அது சம்மந்தப்பட்ட வேலை எதுவுமே நடக்கலை. நமக்கு நகராட்சி சம்மந்தப்பட்ட வேலைகள் கூட அதிகமாக நடக்குது. ஆனால் மாணிக் தாகூர் அண்ணாச்சி அவங்க சம்மந்தப்பட்ட வேலை எதுவுமே நடக்கலை. அப்போ அவங்க கோபத்தில் நம்ம ஊருக்கு விருதுநகர் மாவட்டத்துக்கு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அனைத்து வேலைகளும் அவங்க பார்க்கலை. அப்போ அவங்க தோற்கடிக்கப்பட்டாங்கன்னு தான் மக்கள் சொல்கிறது மாதிரி உண்மையாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. இது நல்லா ஃபுல்லாக விவரம் தெரிஞ்சவங்க கண்டிப்பாக சொல்லுங்கள். இது ரயில்வே சம்மந்தப்பட்டவங்க போட்டிருக்காங்களா, முன்னாள் இராணுவத்தினர், மரியாதைக்குரிய இராணுவத்தினர் போட்டிருக்காங்களான்னு கமாண்டில் தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். எந்த பகுதியில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள வாழ்த்தி வணங்கலாம். கண்டிப்பாக கமாண்டில் சொல்லுங்கள் தெரிஞ்சவங்க. நன்றி, வணக்கம்.